விளக்கமா சொன்னா விவரமா தெரியும் புரியும் மகாராஜா. பந்தாரிதோ பாண்டவர்கள் கேள்விப்பட்டிருக்கியாப்பா? நான் கேள்விப்பட்டேன் மகாராஜா. நல்லவர்கள் வல்லவர்கள் பொறுமைசாலிகள் திறமைசாலிகள் வீர வைரக்கியமுடையவர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டது மகாராஜா. அந்த பஞ்சமூர்த்திகள் பஞ்ச பாண்டவர் என்பது அது நாங்க தான். அது நாங்க தான்ப்பா. தெரியுதா? சரி இது யாருமா தெரியுதா? இவெல்லாம் யாரும் தெரியலையா? எனக்கு தெரியல மகாராஜா. பாசாமிக்கும் தம்பி மாறு பாசாமிக்கும் தம்பி மாறு இவரெல்லாம் என் உடன் பிறந்த தம்பிமார்களாகும். கதிக்கு என்ன காரணம் தெரியுமா? நாடு நகரி
அரசனாக வந்தது இன்னும் விளக்க தெரிகிறதா? இன்னும் விளக்கமா சொன்னா தெரியும் புரியும் தெரியணும். சரி, தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தால் தெளிவா புரியும் தெரியும் மகாராஜா. யார் ராஜதி ராஜனா தர்மராஜ ராஜிமாக மகாராஜா. ராஜாக்கு ராஜா சந்தேகம் மகாராஜா. உனக்கு எப்பவுமே சந்தேகம் தானே? இல்ல சந்தேகம் நானே கிடையாது. இல்ல யாரு அவன் தானே கேட்கணும். இல்ல யாரு இல்ல இல்ல இந்த மாதிரி ஒரே தண்டை வச்சுக்கோங்க. மன என்ன எதுக்குடா சண்டை? என்ன கேட்கறாரு? என்ன கேட்கறாரு? என்ன கேட்கறாரு? உன்னை வச்சு வரேன்னு கேட்கிறாரு. அது எத்தா சொல்றாரு? இல்ல யாரு கூத்து அவளுக்கே வருகிறா? என்ன கேட்கறாங்க? என்ன கேடுங்க டீ சொல்லியா? இல்ல அது ஒருத்தர் வந்தாரு. ஏமா 2-3 தான் டீ முடியும். அது ஒரு தடவை இல்ல மகேஜா அவர் சாவாக ஓனர் வரணும். யா வாயிலாகப்பட்ட ராஜாக்கு ராஜா தர்மராஜா தர்மராஜா நாமதேவோ அப்படியே இருந்தாலும் இவருடைய ஆடை ஆபரணங்கள் ஆவணங்கள் எப்படி மகராஜா? பூஜித்தமாகிய அமாவாசை கழித்து 15ஆம் நாள் பூரண சந்திரமணியான எப்படி யாரு எனக்கு தெரியல மகாராஜா. எனக்கு தம்பி மாதிரி
ஐயா இவாளெல்லாம் ஏய் என் உடற்பட தம்பிமார்களாக ஓ தலைவர் தம்பி உடையான் உடைக்கஞ்சான் உடையார் இருந்தா பணம் எப்பா ஆளை போட்டு வச்சு வேண்டிய மாதிரி அப்படி இருந்தாலும் டேய், நான் வருகிற பொழுது இந்த 32 மேல அரசவைக்கு வர சொன்னா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பெருகை முராது தனோ பேசும் டவுடமலார் காவலன் ஐயா இப்போதும் வந்தவர் விளக்கம் தெல்ல தெளிவா புரிஞ்சுனியப்பா? என்ன விளக்கமா சொல்றீங்களா? திருப்பி திருப்பி எத்தனை விளக்கம் எடுக்கிறான் பாரு, எத்தனை தடவை கேட்கிறான் பாரு. முன்னாள் இந்திர பிரஸ்தத்தை ஆண்டு வந்த தர்மராஜா அடிய நாமதேயமாகும் தர்மராஜா என் உடற்பட தம்பிமார்கள் இன்னும் நான் விளக்கம் விளக்கம் அவங்களை கேட்டு ஐயா என்ன பாட்டியா இப்பதான் வரியா? நாங்க போதலங்க நில்லு. அது யார் தெரியுமா? அது என் கிளாஸ் மட்டும் தான். என்ன நினைச்சுக்கிறீங்க? அது எப்படி அது வயசாயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு. நான் பெயில் ஆயிட்டு வயசு ஆகல. சேரா ஒண்ணா பாட்டியா நம்பா பேசுறீங்களா? குத்தாதான் நீ கம்மி இருப்ப. அதுக்கும் தெரியும் குறை வந்து வச்சா எப்ப குறைச்சி வசம் வரும் அந்த தேர்தல் எழுந்து வரலாம், தூங்கி எழுந்து வரலாம் சொல்லிட்டு ஓடியா தூங்கி எழுந்து வருது. என்ன நினைச்சுக்கிறீங்க? என்ன பாட்டியா ஆமா ரவத்தொழிலே மேல போடக்கூடாது. உன் மேல எப்ப ரவத்தொழி நீதான் ரவத்தொழி போடுவ. குதிரை சவாரி அதான் உங்க சவாரி எத்த ஒத்தகையே ஓட்டியாமே நீ சொன்னாங்க வண்டி ஒத்தகையே ஓட்டியாமே என்ன கேட்டாங்கக்கா? நான் சொல்ல மாட்டேன் மறையா நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லி நீ தாலி அர்த்த போய் எனக்கு தெரியாது. நீ ஒரு ஆளும் சொல்லாதீங்க. எப்படிலாம் பழிக்கிறேன் நம்ம எப்ப வர மாமா எங்க அக்காலாண்ட யாராண்ட? நீதான மாமா? யார மாமான்ற? அக்கா போய் நீதான் கேட்ட. உன் நெஞ்சை பிடிச்சு விடுவேன். என் நெஞ்சை மட்டும் முடி அப்புறம் அங்கே போவாது. எந்த உரிமை அவனே எதையா முடிச்சுக்கிறா? அற்புதம் அது. இல்ல ஆனா நான் உன்ன போய் மாமன் கூட மாதிரி என்ன தலையில இருந்து வச்சா அப்படியே நான் போய் ஜோப்பு மணிய கொஞ்சம் பாரு. நீ பக்கத்து ஒரு எட்டி பாரு கொஞ்சம் அருள் வந்துக்கிற கீழே அடிக்காத பக்கத்து மேல அடின்னு சொல்ற மாதிரி அடிக்கணுமா? இல்ல உங்க 2 பேரும் மட்டும் தெரியுமா ஏன் எங்க கோவம் வருது? அடிக்கிற அளவுக்கு நம்ம வாங்கணும், கூப்பிட்டா வரணும். நீங்க வருத்தம் இல்ல உங்களால அடி வாங்கறதால எனக்கு ஒரு கஷ்டம் தான். வாங்க இல்ல நீங்க மொத்த பேர் வாத்தியார் மகாராஜா, நான் கல்லூரி பேர் இல்ல சாவதே போடுறா என்னைக்கு போனேன்னு தெரியல.
சாஸ்திரம் 64 கலைக்காலம் 96 தத்துவம் 18 புராணம் கிரந்தம் நன்னூல் இவையெல்லாம் சிக்கிறத்து சொல்லக்கூடியவன் சகாதேவசிகா மகாராஜா. இவரு பச்சிய ஏன் அந்த 9ஆம் கிளாஸ் மட்டும் ஃபெயில் ஆயிடுச்சா? அது கேட்டாங்களா உன்ன? இல்ல 9ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு முடிஞ்சீங்க. நீ ஃபெயில் ஆகுதுன்னா இந்த ஊரை சொல்ல மாட்டேன். அதான் சொல்லியா சொல்லியா. இருந்தாலும் இந்த மாபெரும் கலைஞர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சபையிலே கல்விகள் ரொம்ப பெரிய சபை மகாராஜா. என்ன நினைச்சுக்கிறீங்க? கல்விகள் நிறைந்த கனதனவான்களும் புலவர்கள் நம்மை போன்ற நாடக நடிகர்கள் பெரியோர்களும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகள் என்ன சபை சொல்லலாம்? சபையான தெய்வீக சபை தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவைங்கிற சபைக்கு ஒப்பான சபை. வந்து அமர்ந்து 4 பேர் இருந்தாலும் சபை தான், 400 பேர் அமர்ந்தாலும் சபை தான், 4 பேர் என்ன தூங்கினாலும் சபை தான், 4000 பேர் அமர்ந்தாலும் சபை தான். சபை வணங்குறது முதல்ல சரி, சபை வணங்கு சரியா செங்கோலுக்கு சங்கீதம் கிடையாது மகாராஜா. முதல்ல நீங்க பண்ணுங்க, பிறகு நான் பண்றாங்க ஒரு மோத வச்சுக்கிறாங்க. முனகிடும் பெரியோர் வாழ்க. சுந்திர முனையமாயும் அவ துணையடி மேலா போற்றிய
உங்கள் கரமதை குவித்து நிற்கும் என் கருத்துள்ள தம்பிமாரே. இந்த அலைகடல் உலகில் நீங்கள் அனுதினோ வாழி வாழி தம்பிமார்களே, என்னது நீடூழி காலவாதிக்க சாவல் ஐயா நாங்கள் சுகமாகத்தானே இந்திரபிரஸ்தத்தை நீதி தவறாமல் அரசாட்சி செய்து சொன்னோம். என் பங்காளி குடியானவன் மனித போராமை கொண்டார், ஈடழிக்க என்று எண்ணம் கொண்டார். அத்தினாபுரம் வரவழைத்தார். சபரி மாமாவை கொண்டு என்ற பேரிலே நாடி எங்களுக்கு உண்டான நாடு நகர நகரபதால் யாவத்தை கிடைத்துக் கொண்டார். ஐவருக்கு வாழ்ந்த பாஞ்சாலியை கொண்ட மகா சபையை கொண்டு வந்து நிறுத்தி மானம் என்று வாராமல் செய்தார். 12 வருட வனவாசம் ஓராண்டு ஐயாக காலம் எடுத்தார். வாசி நாங்கள் திறமை கொண்டு நேற்றோடு 11 வருடம் 6 மாத காலம் கானகத்திலே காலத்தை கழிச்சோம். இன்னும் 1.5 வருஷத்தை காலத்தை கழிச்சாதான் நாங்க நாட்டுக்கு போய் சேர முடியும். இருந்தாலும் எங்கள் ஐவருக்கு வாழ்ந்த பாஞ்சாலி கணங்களை எதிர்பார்க்கலாம் அல்லவா?